அக்கா அக்கா இங்க ஏன் வந்தாய்? அக்கா என்ன காப்பாத்துக்கா, போலீஸ்ல பிடிச்சிருவாங்க போல இருக்கு, என்ன காப்பாத்துக்கா. போலீசார் உன்னை பிடித்தார், அதை பற்றி எனக்கு என்ன? நீ என் தம்பி என்பதை மறந்து நாட்கள் எத்தனையோ ஆகிவிட்டன. அக்கா கண்ணாயிரம் அடிச்சு மிரட்டி ஜெயிலர் குழந்தை எங்கன்னு கேட்டாரு. லெக் பசார்ல வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன். உடனே என்ன குமரன் இருந்த இடம் உனக்கு முன்பே தெரியுமா? ஆமாக்கா தெரியும். அதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா கண்ணாயிரத்து போலீஸ் பிடிச்சிட்டா அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவார். என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன காப்பாத்தக்கா, உன் காதுல விழுந்து கெஞ்சல, என்ன காப்பாத்தக்கா. என்னிடம் இருந்து கடுகளவு கருணை கூட எதிர்பார்க்காதே. நீ செய்த அக்கிரமங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனைக்கும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அக்கா போ, உன் பாவத்தின் பலனை நீயே அனுபவி. போ. அக்கா லெக் பசார் பக்கம் கண்ணாயிரம் பிடிச்ச மாதிரி ஓடுறாங்க. போலீஸ் ஜீப் அந்த பக்கம் போகுது, அவரை பிடிச்சிருவாங்க. அக்கா அக்கா எங்க கிளி அடிச்ச மாதிரி ஓடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். யாருகிட்டையும் ஏதாவது உடனே கொட்டிட்டியா? இல்ல இல்ல, ஒரு அவசர காரியமா போறேன். யாருகிட்ட கதை அழக அக்கா ஓடுறான், அவ பின்னால பேய் அரைஞ்ச மாதிரி நீ ஓடுற. எத்தனை ஏமாத்துக்காரன் எங்க கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்க. உன்னை போல ஒரு கோழை இருக்கவே கூடாது. பேராசை பேய்களே, பணத்திற்காக கைதி கண்ணாயிரத்தை கழிவுகோர் வட்டப்பட்டீர்கள். வைத்தியக்காரத்தனமாக இறக்கமின்றி செய்யாத அநீதிகள் செய்தீர்கள். என்ன கண்டீர்கள்? வீணாக துன்பத்தை அணைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையை சொல்லிவிடுங்கள். மனதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது போல எங்க இருக்கிறது? இந்த நிலையை நீ தடுக்காதீர்கள் சார். நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்ந்து விட்டேன், மிக சிரமப்பட்டு. இன்னும் சிறு பொழுது அவகாசம், என் லட்சியம் கைகூடிவிடும் சார். தயவு செய்யுங்கள் சார். கைதி கண்ணாயிரம், நீ சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த சிறைச்சாலையில் இருந்து நீ முறையற்ற தப்பி ஓடி வந்தாயோ அதே சிறைச்சாலை தான் நீ சேர வேண்டிய இடம். சார், நான் கைதிதான், தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் எனக்கு இதயம் இருக்கிறது சார். சார், நான் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமே? தெரியும். அதற்காக சட்டத்தை நம் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ள முடியாது. அதை நான் மறைக்கவில்லை. ஆனால் குமரன் எனக்கு உயிர். எனக்கும் தான் பிள்ளை பாசம் இருக்கிறது. இருந்தாலும் சார், ரகுவீரன் கூட்டம் குமரனோடு வெகு அருகில் இருக்கிறது. நாம் இருவரும் அவனை காப்பாற்ற வந்திருப்பதை அறிந்தால் குழந்தையை உயிரோடு கொண்டு விடுவார்கள் சார். குமரனை காப்பாற்றும் தெய்வங்கள் அல்ல நீயும் நானும். குமரனை என்னால் காப்பாற்ற முடியும் சார். கண்ணாயிரம், உன்னை கண்முன் கண்ட பிறகு இருப்பது ஒரே ஒரு கடமை, உன்னை பிடித்து மீண்டும் சிறையிலே தள்ளும் கடமை. ஜெயலர் சார், உங்களிடம் கெஞ்சி கேட்பதில் பயனில்லை. இறுதியாக உறுதியாக சொல்கிறேன். பிடிவாதம் பிடிக்கும் ஒரு அதிகாரியிடம் சொல்கிறேன். இதயமே இல்லாத ஒரு தந்தையிடம் சொல்கிறேன். என் வழியில் நீங்கள் குறுக்கே வர முடியாது, வரவிட மாட்டேன். நானும் இறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன். சட்டத்தை துச்சமாக மதிக்கும் கட்டுப்பாடு இல்லாதவனிடம் சொல்லுகிறேன். நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசைந்தால் இதிலிருந்து பறக்கும் குண்டு உன்னுடைய உயிரை குடித்துவிடும். என் மரணம் உங்கள் கையால் தான் நேர வேண்டும் என்றிருந்தால் அதை என்னால் தடுக்க முடியாது. வேண்டாம் பிடிவாதம், வந்துவிடு என்னோடு. முடியாது. துப்பாக்கி சத்தம் போட்டிருக்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போய் சும்மா கடங்கடா. இது உங்களுக்கு கடைசி சான்ஸ். மரியாதையா குழந்தை இருக்கிற இடத்தை சொல்லிடுங்க. இல்ல என்ன போல பொருளாதாரம் நீங்க பார்க்க முடியாது. 1 2 1 2
சொல்லாதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். அவன் கிடக்கிறான், நீ உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன். வந்து இருக்கிற இடம் போலீஸ். எப்படி தப்ப போறோம்? பயந்த பூனை அல்லடா நான், பாயும் புலி. இந்த ஜெகவீரனை பிடிக்கத்தான் முடியுமா, அல்லது அந்த குழந்தை நிற்கத்தான் முடியுமா? குமரா, உன்னை பார்க்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். சபாஷ், ஓடோடி வந்தாயா? வரவேற்கிறேன். பயப்படாதே குமரா, கொலைக்கிறனாய் கடிக்காது. யார் குலைக்கிறனாய், யார் கடிக்கிறனாய் என்று இப்போதே பார்த்து விடுவோம். உன்னை வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாவின் வாயில் நிற்பவர்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டும். மூடுவாய். யாருக்கு முடிவு காலம் என்று இப்போது உன் மாமாவுக்கு தெரியப் போகிறது. பச்சிளம் குழந்தையிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் காட்டு மிராண்டி உன்னை அணுவணுவாக கொன்று விடுகிறேன். பயலே,